அந்த திமுக ஆட்சியுடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 3 முறையாவது 2 முறையாவது அறநிலைத்துறை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கோம். இதான் ஒரு செய்தி. இதாவது ஒரு பெரும்பாலும் பார்த்தோம்னா கோர்ட்டுடைய குட்டா இருக்கும். எத்தனை குட்ட குனியங்க என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி குட்ட எவ்வளவு குட்டு வாங்கினாலும் மீண்டும் மீண்டும் தப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய அறநிலையத்துறையை நாம் பார்த்தோம். தேவைப்பட்டால் மெட்டாவை நாட்டை விட்டு துரத்தியே ஆகும். ஏன்னா அந்த காலத்துல வெள்ளக்கார வரும்போது துப்பாக்கி பீரங்கி குண்டு வச்சு வந்தான். இன்றைக்கு வேணா பண்றான், இவனு ஒரு வெள்ளக்காரன் தான், ஒரு அல்காரதம் வச்சுட்டு வரான். இந்த சாமிஜியை இதற்கு முன்பு 8 முறை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. பாம்பு எடுத்து வீசியிருக்காங்க, கத்தி எடுத்து அடிக்க வந்திருக்காங்க பல இடங்கள்ல. ஒவ்வொரு முறையும் தப்பித்திருக்கிறார். ஒரு ஊர்வலத்துக்கு போகும்போது அட்டாக் பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஊர் எல்லைக்கு எல்லை அம்மன் இருப்பாங்க. அதே போல இந்த நாட்டுக்கான தெய்வமாக பாரத தாய் என்று சொல்லக்கூடிய வந்தே மாதரம். நம்ம அத்தனை பேருக்கு வேதம், அத்தனை பேருக்குமே வேத மந்திரம் வந்தே மாதரம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். வள்ளலார் சர்வதேச மையம் கட்டுமான திட்டத்தை கைவிட முடிவு. திருநாகேஸ்வர கோவில் கும்பாபிஷேக முறைகேடு. தாமிரபரணி ஆறு கோயிலை போல புனிதமானது, மாசுபடுத்த அனுமதிக்க முடியாது, நீதிமன்றம் அதிரடி. பிரதமர் மோடி குறித்த அவதூறு வீடியோக்கள், இந்திய மெட்டா நிறுவன அதிகாரி மீது வழக்கு. ஒடிஷாவில் மதமாற்றத்தை தடுத்ததால் நக்சல்களால் படுகொலை செய்யப்பட்ட சுவாமி லட்சுமணானந்த சரஸ்வதி பெயரில் மருத்துவ கல்லூரி. காங்கிரஸ் திமுக எதிர்ப்பிற்கிடையே மக்களவையிலும் நிறைவேறியது வந்தே மாதரம் சட்ட மசோதா. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாத்திரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். அதனால முதல் செய்தியே பார்த்தீங்கன்னா 2 செய்திகளாக இருக்கு. ஒன்று பாராட்டு, இன்னொன்று குட்டு. பாராட்டு என்ன அப்படின்னா, சர்வதேச இந்த வள்ளலார் இந்த பொது வெளியில் வைத்த அந்த மையம், இந்த புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு இருந்த அந்த திட்டத்தை கைவிட்டுடுது தமிழக அரசு அப்படிங்கிற ஒரு செய்தி. அந்த கோர்ட்லேயே அவங்க மனுவாக கொடுத்துட்டாங்க. இது பாராட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏன்னா அது பல எதிர்ப்புகள் இருந்தது. வள்ளலார் மையத்தை அந்த பொது வெளியில் கட்டக்கூடாது, ஏன்னா தரிசனம் தைப்பூசத்தில் எது வழியாக தான் பார்க்கணுன்னா, ஆனால் அதை மறைக்கிறது மாதிரி பெரிய மண்டபம் கட்டுறோம், ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் தான் காசு கிடைக்குன்னா அப்போ போன அரசு செய்தது. அடுத்தது என்னென்னா, திருநாகேஸ்வரத்தில் கோயில் கும்பாபிஷேகம் 2021 நடந்தது. அதில் 8 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டது. அது இல்லாமல் நிறையா டொனேஷன் இதெல்லாம் வந்தது. இதில் பெரிய அளவிலே முறைகேடு நடந்தது அப்படின்னு சொல்லி பல கட்ட விசாரணையிலையும் தெரிய வந்துருச்சு. 2 குருக்கள் சேலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவங்க அங்கேருந்து அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தடையாணை வாங்கிட்டே இருக்கிறது. இந்த விசாரணை ஒழுங்காக நடக்கவில்லை, உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட மாட்டாங்க போல இருக்குன்னா பக்தர்கள் ரொம்ப ஆவேசமாக இருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? 2 செய்திகள், ஒரு குட்டு ஒரு பாராட்டு, ஒரு சொட்டு. வள்ளலாருடைய வடலூரில் இருக்கக்கூடிய வள்ளலார் பெருமானுடைய அந்த ஆலயத்திலே இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு இருக்கும். நம்ம ஆகமம் என்று சொல்வது போல அந்த கோயிலுடைய வழிபாட்டு முறை வெவ்வேறு தனித்தனியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வழிபாட்டு முறைக்கு எதிராக இவர்கள் ஒரு கட்டடம் கட்ட வேணும். இவங்களுக்கு கமர்ஷியல் ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான், எல்லாத்தையும் வணிக நோக்கோடு பார்ப்பது, ஆன்மீக நோக்கோடு பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டமே இல்லை. அதனால் அதை மீறி கட்டுவதற்கான முயற்சி நடந்தது. இதற்கு முன்பைய திமுக ஆட்சியில் நடந்தது, கனஜோராக அந்த வேலைக்கு நடந்தது. பெரிய எதிர்ப்புக்கு மத்தியிலே இப்பொழுது கைவிடப்பட்டிருக்கின்றது. பாராட்டுதற்குள்ளே ஒரு நல்ல விஷயம். ஆகவே அந்த பக்தர்களை பாராட்டுகிறோம். வள்ளலார் பற்றி குறிப்பிடும் போது இன்னொரு விஷயத்தை நான் எல்லாருடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். பொதுவாக இன்றைக்கு இதே திராவிட மாடல் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றதுன்னா, வள்ளலாருடைய வழி, வள்ளலாருடைய மார்க்கம் என்பது தனி,
எப்படி வந்து கர்நாடகத்துல லிங்காயத் என்பது அது ஒரு தனி செக்ட், அதுக்கு ஹிந்து மதத்துக்கு சம்பந்தம் இல்லை. லிங்காயத்த சிவபெருமான் தீவிர சைவர்கள், சிவன் வந்து ஹிந்து கடவுள் தானே. ஆனா அது தனி என்பது போல சித்தரிக்கூட ஒரு பெரிய முயற்சி நடக்கிறது. இதற்கு பின்னாலாம் பார்த்தீங்கன்னா மிஷினரியுடைய கை இருக்கிறது. அதே போல வள்ளலாரை வந்து திருநீறு பூசிய வள்ளலாரை மாற்றி நீர் இல்லாத வள்ளலாரை காட்டக்கூடிய ஒரு படங்கள், இது ஒரு பக்கம். வள்ளலார் என்பது ஹிந்து இல்லை என்று சொல்கிறார். கந்த கோட்டத்தில் போனீங்கன்னா அவர் பாடியிருக்கார். திருவள்ளூர் வீரராக பெருமாள் பாட்டு பாடியிருக்கார். ஏராளமான ஹிந்து தெய்வங்களை பற்றி பாட்டு பாடியிருக்கார். அவர் வந்து அந்த ஹிந்து தர்ம வழிபாட்டில் தனியாக ஜோதி வழிபாடு என்று ஒன்றை கொண்டு வந்தார். தெய்வத்தை வந்து ஜோதி வடிவமாக பார்க்கக்கூடிய வழக்கம் ஹிந்து சமயத்தில் இருக்கு, அது ஒரு முறை. ஆனால் அதை வைத்துக்கொண்டு இது முழுக்க முழுக்க ஹிந்து மதத்துக்கு தனிப்பட்ட ஒரு மதம் என்பதை போல சித்தரிக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சியும் இந்த திராவிட பிளஸ் இந்த கிறிஸ்துவ மிஷனரிகளால் ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் தவறு என்பதை இந்த சமயத்தில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆகவே வள்ளலார் பெருமானுடைய அந்த கோயிலுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த செய்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதை வாழ்த்துகிறேன். இது ஒன்று. ரெண்டாவது, கும்பகோணம் திருநாகேஸ்வரம் கோயில் ராகு பரிகால தலம், கரெக்டுங்களா? அதனால நாகநாத சுவாமி எழுந்திருக்கக்கூடிய அந்த ராகு பரிகார தலத்துக்குள்ள கும்பாபிஷேகம் இதே போல நடந்திருக்கு 2021. அப்போ HRMC கமிஷனரே இது போட்டிருக்கார், ஆர்டர் போட்டிருக்கார். நன்கொடையாளர்கள் மூலமாகத்தான் கும்பாபிஷேக பணிகள் திருப்பணிகள் நடைபெற வேண்டுமே தவிர கோயிலுடைய வைப்பு நிதி, கோயில் நிதியிலிருந்து எந்த இதுவும் செலவும் நடத்தக்கூடாது. அப்ப இப்படி போடப்பட்ட HRMC உத்தரவுக்கு அகைன்ஸ்ட் தட், அந்த உத்தரவுக்கு எதிராக கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி செலவு செய்யப்பட்டது, ஏன் செலவு செய்யப்படுதுன்னா இது முதல் கேள்வி. ரெண்டாவது, நீங்க வந்து 8 கோடி ரூபாய்ன்னு சொன்னீங்க. இப்ப பக்தர்களுடைய ஒரு இன்னொரு கூரை என்னன்னா, வசூல் செய்யப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு முறையாக ரசீது வைக்கப்படவில்லை. அதே போல 650 கிராம் தங்கம் வெள்ளி அதுக்கான வைப்பும் அதுவும் இல்லை, அது இல்லை. அப்ப 8 கோடி தான் வசூலானதா, அதுக்கு மேல வசூலானதா, அதுவே தெரியாதே முதல்ல. அந்த 8 கோடி என்று சொல்லக்கூடியதுக்கு முறையான கணக்கு வழக்குகள் இல்லை. அப்ப எந்த அளவுக்கு பெரிய ஊழல் வந்திருக்கு பாருங்க. அதே போல அந்த தரமற்ற வேலைப்பாடுகள், அதாவது வேலை முடிக்காமலே பைசா எடுத்திருக்காங்க. சுண்ணாம்பு வைத்து கட்ட வேண்டிய சுதை வேலைப்பாடுகள் வந்து சிமெண்ட் வைத்து பூசிருக்காங்க. ஏன்னா சீக்கிரம் வேலை முடியும், காசு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கும்பாபிஷேக நோட்டீஸ்லேயே வந்து EBக்கு யார் ஸ்பான்சர்னு அதுலேயே அச்சடிச்சிருக்காங்க. ஆனா 2.25 லட்சம் அதுக்கு நாங்க செலவு பண்ணோன்னு கணக்கு காட்டியிருக்காங்க. அதான் இப்படி தோண்ட வந்த பூதம் போல நிறைய வந்து கொண்டே இருக்கும். ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கில் ஊழல் நடந்திருக்கிறது திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தில் மட்டும். சரிப்பா, 2500 கோயிலுக்கு நாங்க அதுக்கு தான் நான் வரேன். நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க பாயிண்ட். தமிழ்நாட்டில் இவங்க நடத்தி அந்த 2000க்கு மேற்பட்ட கும்பாபிஷேகம் ஒவ்வொன்றையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணா எல்லாவற்றிலும் சில கோடிகளில், எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா பல கோடிகளில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது. நிரூபிக்கணும். இது நம்ம அனுமானத்துல சொல்றது. ஆகவே நாகநாத சுவாமி வழிவிடட்டும். இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நீங்கள் சொன்னபடி எல்லா கோயில்களும் முறையாக இதே போல கணக்கீடு எடுத்தால் இந்த ஊழல் வெளிச்சத்துக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நாங்கள் திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் வந்து நமக்கு கனிம உலக கொலையில் ஆரம்பிச்ச எல்லா ஊழல்கள், அதில் இது ஒரு பெரிய பங்கு. அந்த திமுக ஆட்சியுடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 3 முறையாவது 2 முறையாவது அறநிலைத்துறை பற்றி நம்ம வந்து பேசியிருப்போம். இதான் ஒரு செய்தி. இதாவது ஒரு பெரும்பாலும் பார்த்தோம்னா கோர்ட்டுடைய குட்டா இருக்கும். எத்தனை குட்ட குனிய என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி குட்ட எவ்வளவு குட்டு வாங்கினாலும் மீண்டும் மீண்டும் தப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய அறநிலையத்துறையை நாம் பார்த்தோம். கோர்ட்டு குட்டுது, இவங்க அடிக்கிறாங்க துட்டு. அங்கே குட்டு இங்க துட்டு, அழகா சொல்லிட்டீங்க நீங்க. அதனால அது வெளிச்சத்துக்கு வரட்டும். அது நல்ல ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன். இதன் மூலமாக மற்ற கோயில்கள் இதே போல கொள்ளைகள் நடக்காமல் தடுப்பதற்காக முன்மாதிரியாக இது அமைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்த செய்தி என்னன்னா, தாமிரபரணி ஆறு இது வந்து அசுத்தம் செய்கிறாங்க, துணியெல்லாம் இங்கேயே வழுத்து விட்டு போயிட்டு வர்றாங்க, அது பெரிய அளவு மாசுபடுது அப்படின்னு சொல்லி வழக்கு தினமும், அதனால் அதற்கு தடையெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ கோர்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னா,
தாமிரபரணி ஆறு அப்படிங்கிறது புனிதமானது அப்படிங்கிறதையும் தாண்டி அது கடவுளை போல புனிதமானது, அது ஒரு டெய்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது அசுத்தம் ஏற்படுவதை வந்து நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல், அதே நேரத்தில் சில இந்து சடங்குகளில் அந்த இதை கரைக்கிறதெல்லாம் இருக்குது, அஸ்தியை கரைக்கிறது, அதற்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக முதல்ல தடை இருந்தப்போ அதை இந்து முன்னணி, குறிப்பாக குற்றாலநாதன் சம்பந்தமாகலாம் வழக்கு தொடுத்து அதை இப்பொழுது அதற்கு விளக்கம் பெற்றிருக்கிறார்கள்ங்கிறதும் அந்த செய்தி வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய ஹிந்து பண்பாட்டில் கோயில் என்று சொன்னாலே அதுக்கு தீர்த்த யாத்திரை செல்வது என்று சொல்வார்கள். தீர்த்தம்னா என்ன? தண்ணி. அப்போ கோயில் என்பது ஒரு குளத்தோடையோ அல்லது ஆற்றோடு இருந்து பிரிக்க முடியாத ஒரு அம்சமா இருக்கும். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு குளம் இருக்கும், ஒரு தீர்த்தம் இருக்கும், ஒரு நீராடல் இருக்கும், அதுக்கு ஒரு கதை இருக்கும், ஒரு ஸ்தல புராணம் இருக்கும். அந்த அளவுக்கு நம்முடைய கோயில் ஆலய வழிபாட்டோடு தொண்டு பழைய காலத்துல இருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்நிலைகள் என்பது இணைந்தே தான் இருக்கும். இதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு நீர்நிலைகளை பேணி காக்கக்கூடிய ஒரு மரபு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம நாட்டில் இருந்திருக்கு. இன்றைக்கு அந்த மரபு வந்து அறுபட்டு போய் கொண்டிருக்கிறது. அதுக்காக தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு பல பெரிய பெரிய ஆறுகள், அந்த ஆற்றங்கரையில தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோயில் இருக்கும் அல்லது நீராடுவாங்க. அங்கே நீராடிட்டு போய் வழிபடணும், இப்படிலாம் ஒரு பழக்கம் இருக்கும். இப்போ பாருங்க, இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆறுகள்லாம் இன்னைக்கு பல ஆறுகள் சாக்கடையாக போய்விட்டது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். சமீபத்தில் ஒருத்தர் ஒரு செய்தி படித்தேன். சமீபத்தில் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இருக்கும். அந்த காலத்தில் இந்த ₹1 போஸ்ட் கார்டு இருக்கும் இல்லையா, அந்த ₹1 போஸ்ட் கார்டில் சுதந்திரம் அடைந்த காலகட்டம் 47, 48, 50 காலகட்டத்தில் அந்த சமயத்தில் ஒரு போஸ்ட் கார்டு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, நான் கூவம் நதிக்கரையில் எங்கள் அப்பாவுடைய சார்ந்த கடமைகளை முடிச்சுட்டு நான் வந்து அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு லெட்டர் எழுதியிருக்கார். அந்த போஸ்ட் கார்டு ஒரு நதிக்கரையில் வந்து நீங்கள் சார்தம் திதி கொடுக்குறாங்கன்னா தூய்மையாக இருக்கணும். அந்த திதி கொடுக்குற சமயத்தில் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் கூட வந்து அந்த அளவுக்கு தூய்மையாக எல்லாம் தூய்மைப்படுத்துவாங்க, கவனிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அப்போ அந்த அளவுக்கு தூய்மையாக இருந்த கூவம் நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது. அதான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ இதே நிலை தான். இப்போ எங்கள் ஊரில் திருமணி முத்தாறுன்னு இருக்கு சேலத்தில். அதுக்கு வந்து முத்தெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த திருமணி முத்தாறினுடைய கரையில வந்து ஒரு கோயில் இருக்கிறது, பிள்ளையார் கோயில். அங்க வந்து ஔவையார் வழிபட்டு இருக்கிறார். பிள்ளையார் ஔவையாருக்கு வந்து அங்கிருந்து தும்பிக்கையால் வந்து சொர்க்கத்துக்கு மோட்சம் கொடுத்ததாக ஒரு அந்த தலப்புராணம் சொல்லும், பழைய காலத்து கோயில். இன்றைக்கு சாக்கடைக்குள்ள இறங்கினா அந்த கோயிலுக்கு போகணும். ஒரு திருமணி முத்தாறு சாக்கடையாக போய்விட்டது. வைகைக்கு போங்க, சாக்கடை. மத்ஸ்ய புராணத்துல வருகிறது, உலகின் முதல் படைப்பு மதுரையில வந்திருக்கு, கிருதமால் நதிக்கரையில. பாகவத புராணத்துல இருக்கு. மச்சாவதாரத்துல பெருமாள் வருகிறார். அந்த கிருதமால் நதி என்பது இன்னைக்கு போனீங்கன்னா மதுரையில இல்ல, சாக்கடை தான் இருக்கு. பாலாறு சாக்கடை, நொய்யலாறு சாக்கடை. பாரதியார் தமிழ்நாட்டுடைய பாடல் பத்தி பாடிருப்பார். காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை, பொருணை நதி, மேபி ஆறு, பொருணை, சாம்பரபரணி. இது எல்லாம் பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடுன்னு பாடிப்பாரு. அந்த எல்லா நதியும் இன்னைக்கு பார்த்தா சாக்கடையா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நாம வந்து நதிகள் மேல அக்கறை எடுத்துக்கொள்கிறோம்? பெரிய கேள்வி. இயற்கையை நாம் பால்படுத்தி இருக்கோம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதேம்பாங்க. ஆனா உண்மையான பழமொழினா தாயை பிழைத்தாலும் என்பதான் சொல்லணும். தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்காதே. அப்போ ஒரு பிழை செய்யக்கூடிய வந்து யாரும் தாய்க்கு பண்ணவே மாட்டான். அப்படி பண்ணினால் கூட நீ தண்ணியை பிழை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு அதெல்லாம் மறந்து போயிருக்கிறோம். அதனால ஒரு நல்ல ஒரு சவுக்கடியாக இதை நான் பார்க்கிறேன். அந்த நதிநீர் கரைகளில் நாம் இதே போல நம்ம காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த சமயத்தில் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ஜப்பானிய ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் பேர் டாக்டர் மசரு எமோட்டோ என்று பெயர். அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்ன ப்ரூவ் பண்ணிருக்காருன்னா, தண்ணிக்கு வந்து நினைவை தேக்கக்கூடிய சக்தி உண்டு, மெமரி இருக்கு. என்ன சொல்றாருன்னா, நல்ல விஷயங்களை சொன்னீங்கன்னா, தண்ணி ஒரு பாட்டில தண்ணி வச்சு நல்ல விஷயம் சொன்னா அது வாங்கிக்குமா. திருப்பி அந்த தண்ணியை இன்னொருத்துக்கு யாருக்கா கொடுத்தீங்கன்னா அந்த நல்ல விஷயங்கள் அது மூலமா அவருக்கு போய் சேரும். இதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதை போட்டோ எடுத்து சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காரு.
நம்ம என்ன பண்றோம், வருண ஜபம் பண்றோம், மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு அந்த எல்லாம் தீர்த்த கொடுக்குறோம். அது இட் இஸ் சயின்டிஃபிகலி ப்ரூவ்ட். நம்ம நாட்டில் ஆற்றங்கரையிலிருந்து பல பேர் வந்து பஜனை பாடுவாங்க, முனிவர்கள் தவம் பண்ணாங்க. அந்த தவத்தினுடைய வலிமை, அந்த எண்ணங்கள், பாசிட்டிவ் வைப் முழுக்க அந்த தண்ணீர் மூலமாக எல்லோருக்கும் போய் சேர்ந்தது. இது அந்த ஜப்பான் சயின்டிஸ்ட் சொல்றார். அதனால இந்த மாதிரி வாக்கு கொடுக்கும் பொழுது கூட தண்ணியை கொடுத்தா வாக்கு கொடுப்போம். தண்ணிக்கு அந்த அளவுக்கு இது உண்டு, பவர் உண்டு. அதனால அப்படிப்பட்ட தண்ணீரை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. அதைத்தான் இந்த நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் நமக்கு உணர்த்தி இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். அதே சமயத்துல ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபத்தில் நம்ம நடந்து பார்த்தோம். அதை போல இல்லாமல் நம்முடைய முன்னோர் கடமைகளையும் செய்ய அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள். அதனால ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக இதை நான் பார்க்கிறேன். ஆந்திராவினுடைய சைபர் கிரைம் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை செய்திருக்காங்க. என்னன்னா, அவங்க வந்து இப்பொழுது இந்த கரப்பான்களுடைய போராட்டம் நடந்தது, அந்த மாணவர் போராட்டங்கிற போர்வையில் அதில் கலந்து கொண்ட பல பேர் வந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு இப்போ தான் ஒவ்வொன்றா ஃபேஷியல் ரெக்கக்னிஷனில் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட பல வீடியோக்கள் வந்து வைரலானது. அந்த வீடியோக்கள் பல விஷயங்கள் வந்து ஏஐ ஜெனரேட்டட் வீடியோக்கள். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியை வசைப்பாடக்கூடிய, கேவலமாக பேசக்கூடிய, அருவருக்கத்தக்க வகையில் பேசக்கூடிய வீடியோக்கள்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க. இது குறித்து பலர் புகார்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அங்கங்கே இதை பயனாளர்கள் யார் இதை யூஸ் பண்ணுறானோ அவன் மீது பல வழக்குகள் அப்படின்னு இருந்தால் கூட இந்த பிளாட்ஃபார்ம் அதுவே இது போன்ற ஒரு தவறான வீடியோக்களுக்கு ஒரு தளமாக இருந்திருக்கு, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்படிங்கிறப்ப மெட்டா அதனுடைய இந்திய அந்த நிறுவனத்துடைய தலைவர் அருண் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவர் மேலே ஆந்திர சைபர் கிரைம் வழக்கே பதிவு செய்திருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஏஐ மூலமாக எதை வேணா வந்து இல்லாததை இருப்பதாக காட்ட முடியும், இருப்பது இல்லாததாக மாற்ற முடியும். அப்போ ஆனா வந்து அல்காரிதம் மூலமாக வந்து எது ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ, ஏஐ ஜெனரேட்டட் பிக்சர், இது வந்து அந்த மாதிரி நார்மல் பிக்சர் என்பதை கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஃபெசிலிட்டி இருந்தும் கூட ஏஐ மூலம் தயாரிக்கப்பட்ட படங்களையும் வீடியோக்களையும் வைரலாக பரப்ப காரணமாக இருந்த மெட்டா பிளாட்ஃபார்ம் அதுக்கு பதில் சொல்லியே ஆகும். அதுக்கான அல்காரிதம் மட்டும் இருக்கு. அப்புறம் இப்படிப்பட்ட வீடியோக்கள் இந்த கரப்பாம்பூச்சி சிஜேபி நடத்திய போராட்டத்தின் போது திடீர்னு இந்த வீடியோ மட்டும் எப்படி பர்ஸ்டார் மாதிரி வைரலாக போகுது இல்லைங்களா? இப்போ ஏதோ ஒன்று மட்டும் திடீர்னு வேகமாக போச்சுன்னு என்ன அர்த்தம்? அப்போ உங்களுடைய நீங்கள் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஏதோ நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இதனுடைய சோர்ஸ் எங்கே, அது யார் அந்த முதல் சோர்ஸ்? ஏன்னா இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் முதல்ல போட்டிருப்பாங்க, அப்புறம் ஷேர் பண்ணி ஒரு 100 கை மாறி எங்கேயோ வந்திருக்கும், அதுக்கப்புறம் அதை டவுன்லோடு பண்ணி பல பேர் போடுவாங்க. அப்போ சோர்ஸ் எங்கேருந்து வந்து நீ கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லி ஆகணும். இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆகவே மெட்டா வந்து உரிய பொறுப்பான பதிலை சொல்லணும். இது ஒன்று. ரெண்டாவது, பிரதமர் மோடி அவர்கள் ஆற்றிய அந்த வீடியோ காணொலியே கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கு என்று சொல்லி அது நீக்கியிருக்காங்க. அப்ப இது வந்து வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு செயல், அப்படிதான் நான் பாக்குறேன். அசிங்கமான வீடியோக்கள் இருக்கு. அதாவது ஒரு திமிரு, ஒரு அலட்சியம், ஒரு ஆணவமான பாக்குறேன். 140 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் பேசக்கூடிய பேச்சு வந்து நீ நீக்கிறன்னா கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டு அகைன்ஸ்டா இருக்குமா அது? அப்ப இந்த நாட்டு மக்களை விட வந்து நீ பெரியவனா? ஆகவே இதை வந்து வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். இது கண்டிப்பு மட்டும் இல்லை, ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். தேவைப்பட்டால் மெட்டாவை நாட்டை விட்டு துரத்தியே ஆகும். ஏன்னா அந்த காலத்துல வெள்ளக்கார வரும்போது துப்பாக்கி, பீரங்கி, குண்டு வச்சு வந்தான். இன்றைக்கு வேணா பண்றான், இவனு ஒரு வெள்ளக்காரன் தான், ஒரு அல்காரதம் வச்சுட்டு வரான். அந்த அல்காரதத்துக்கு பேர் கொடுக்குறா கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட். நாமளே பார்க்கிறோம் சிடிவில நல்ல பல வீடியோக்களை கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் சொல்லி நீக்கிறாங்க. ஆனா மிக மோசமான பல கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் உள்ள அந்த தராதரமே இல்லாத பல வீடியோக்கள் இன்னும் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன யார்ட் ஸ்டிக், என்ன அளவுகள் வச்சிருக்காங்க? அதனால ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கைகளுக்கு அடிபணியாவிட்டால் மெட்டாவை நாட்டை விட்டே துரத்துவதே நல்லது என்பது என்னுடைய கருத்து. அதனால சைனா பாருங்க, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜனநாயகத்தை நான் காப்பாற்றணும்னா இப்படிப்பட்ட வந்து வெளிநாட்டு ஆதிக்கத்தை குறைக்கூடிய
முதுகெலும்போடு நம்ம செயல்படணும் என்று நினைக்கிறேன். இதில் கடைசியாக இறுதியாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்கள் மட்டுமே நாட்டினுடைய பிரதம மந்திரியோ அல்லது ஒரு பகுதியுடைய முதலமைச்சரையோ அல்லது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கோ வீழ்த்துவதற்கோ அசைப்பதற்கோ பயன்படும் என்று மெட்டா நிறுவனம் நினைத்திருந்தால் அந்த கருத்தை மாற்றி கொள்ளட்டும். ஏன்னா அதில் சின்ன உதாரணம் சொல்றேன், ஒரே ஒரு சின்ன உதாரணம். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு பெண்மணி வீட்டுக்கு போறாங்க, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்க படிச்சிருப்பீங்க. ஆமா இல்லைங்களா? இது ஒரு செய்தி மட்டும் இல்லை, இதே போல பல இடங்களில் நடந்திருக்கிறது. ஆகவே நீங்க மெட்டா நிறுவனம் ஏதோ உங்களுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு வீடியோவை வைரலாக்கி, இப்போ ஒரு பெண்ணு கூட அந்த போராட்டத்தில் கலந்து சின்ன பொண்ணு, அது மோடி இறந்து போன 13வது நாடு காரியம் அது, அதனால சமோசா சாப்பிடுங்கன்னு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கடைசியில் அந்த பொண்ணு சொந்த ஊருக்கு போறப்ப இந்த வீடியோ அதுக்குள்ளார வைரல் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு நீஷுன்னு பேர் அந்த பொண்ணு பேர், ஹவுஸ் ஓனரு, கிளம்புங்க, உடனே கிளம்பணும், வீட்டை உடனே காலி ஆகணும். ஏன்னா நீ நாட்டுடைய பிரதமர் இறந்து போயிட்டாரு, அவருக்கு 13ஆம் நாள் காரியம் அப்படின்னு பேசினா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இப்ப சமூகங்கள் விழிப்போடு இருந்து அவங்களுக்கு யாரெல்லாம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்தாங்களோ, பல இடங்கள்ல சில இடங்கள்ல தாக்குதலே நடக்குது. யார் இந்த தேசத்தை அதிகமாக அசிங்கமாக பேசுனாங்களோ இப்ப இது போன்ற எதிர்வினையும் ஆற்றிக்கொண்டிருக்காங்க. இதே போல ஒரு பெண்மணி ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்காங்க, டிராபிக்ல எல்லாரும் நிறுத்தி அவங்களை திட்டுறாங்க. அந்த வீடியோ நான் பார்த்தேன். ஆகவே பொதுமக்கள் பிரதமர் பின்னால் இருக்கிறார்கள், தேசபக்தர்கள் பின்னால் பொதுமக்கள் இருக்கிறார்கள். அதனால மெட்டா நிறுவனம் தன்னுடைய இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளட்டும். ஏதோ ஒரு நாட்டில் நடந்திருக்கலாம், ஆனால் இந்தியாவில் உங்களுக்கு பருப்பு வேகாது. அதை புரிந்து கொண்டு நீங்கள் திருந்தாவிட்டால் நீங்கள் மக்களால் கூட தூக்கி எறியப்படுவீர்கள் என்பதை எச்சரிக்கையாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒடிசா அரசு மிக அற்புதமான ஒரு முன்னெடுப்பை செய்திருக்கிறது. என்னென்னா கந்தமால் அப்படின்னு ஒரு பகுதி மாவட்டம். அந்த கந்தமால் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒன்று ஞாபகம் வரும். என்னென்னா அங்கே மிகப்பெரிய அளவிலே மதமாற்றம் நடந்தது. அதை மதமாற்றம் நடக்காமல் அந்த வனவாசி மக்களுடன் சேவையாற்றியவர் சுவாமி லக்ஷ்மணானந்த சரஸ்வதி அவர்கள். இப்படிப்பட்ட பணியை அவர் செய்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே நக்சலைட்டுகளால் ஒரு இரவு அவரை அந்த ஆசிரமத்துக்குள்ளார அவர் மட்டும் இல்லை, ஒரு 5 பேர், அதில் பெண்கள்லாம் கூட இருக்காங்க, அவங்களையெல்லாம் சுட்டு கொன்றார்கள் அப்படிங்கிறத பார்க்குறேன். அதற்கு பிறகு நேச்சுரலி அங்கே ஒரு எதிர்வினை நடந்ததுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். இப்பொழுது அந்த தியாகத்தை போற்றும் வகையில் இந்த சமுதாயத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த லக்ஷ்மணானந்தா சரஸ்வதி சுவாமிஜி பெயரில் புல்பானி அப்படிங்கிற ஒரு இடத்துல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இனிமே அது சுவாமி லக்ஷ்மணானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவங்களுடைய பெயரில் அது இயங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி அப்படி பார்க்க மிக நல்ல செய்தி என்று நான் பார்க்கிறேன். நீங்கள் சொன்னது போல 40 ஆண்டுகளுக்கு மேலாக காட்டிலே இருக்கக்கூடிய வனவாசி மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அதாவது சரியான அந்த மேகசினில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நீங்கள் எங்கே வேணால் கூகுளில் போயிட்டு பாருங்கள். 40 years in ட்ரைபல் எம்பவர்மெண்ட், இதான் முதல் வார்த்தையை அவரை பற்றி வருகிறது. அந்த அளவுக்கு அந்த காட்டு மக்கள், காட்டுவாசிகள், வனவாசிகள் அவர்களுடைய கல்விக்காக, சுகாதாரத்துக்காக, பொருளாதார மேம்பாட்டுக்காக, பெண்கள் முன்னேற்றத்துக்காக முழுக்க பாடுபட்டிருக்கிறார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்யற அளவுக்கு அந்த விவசாய பொருட்களை எல்லாம் மார்க்கெட்டிங் பண்றதுக்கெல்லாம் உட்பட அவர் பண்ணி கொடுத்திருக்காரு. அது பாருங்க, அது மட்டும் இல்ல, அவர் ஒரு பெரிய ஒரு தத்துவ ஞானி. அவருக்கு பேரே வேதாந்த கேசரி. வேதாந்தத்தில் அந்த அளவுக்கு பெரிய ஞானி. பசுக்கள் பாதுகாப்பதற்காக பெரிய முயற்சி எடுத்தார். இண்டிஜினியஸ் எக்கானமி, அந்த ரூரல் பேஸ்டு உள்ள என்னென்ன வசதிகள், ரிசோர்சஸ் இருக்கோ அதை வைத்து எப்படி பொருளாதாரத்தை மேம்படுத்துவது என்பதற்கான பெரிய திட்டங்கள்லாம் தீட்டி பெரிய எனார்மஸ் வேலை பண்ணியிருக்கார். இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த கந்தமால் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே 1200 சர்ச்சு, புதுசாக முளைச்ச சர்ச்சு இந்த சுதந்திரத்துக்கு பிறகு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1200 சர்ச்சுக்கும் மார்க்கெட்டிங் கெட்டு போச்சு. அப்புறம் அது முழுக்க நக்சல் மாவோயிஸ்டுடைய கூடாரம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ட்ரைபல் என்று சொல்லக்கூடிய இந்த வனவாசிகள், மலைவாழ் மக்கள் மெயின் ஸ்ட்ரீம் மக்களோடு சேரவே கூடாது. இவர் சொன்னீங்கன்னா மதிப்பு கூட்ட பொருட்கள்லாம் வெளியில ஏற்றுமதி செய்வதற்கு தயார் பண்ணாருங்கிறாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஆச்சுன்னா இவன் மதிக்க மாட்டான் இவங்களை.
பஞ்சத்திலே இருக்கணும், பஞ்சத்திலேயே பட்னியாவே இருக்கணும், அறியாமலே இருக்கணும், ஏழையாவே இருக்கணும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ன அர்த்தம்? அவன் ஏழையாவே இருந்தாலும் இவன் சிரிக்க முடியும். அப்படி நினைச்சாங்க. அதை உடைத்தவர் சுவாமிஜி. அதனால இவங்க எல்லாம் 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்தை பொறுத்தவரை ட்ரைபல் அந்த ரீஜன் கந்தமால் மாவட்டத்தை பொறுத்தவரை மாவோயிஸ்ட் என்பது வேறு அல்ல, கிறிஸ்டின் என்பது வேறு அல்ல, கிட்டத்தட்ட 2 ஒண்ணுதான். 2 பேருமே பிரிவினை பேசக்கூடியவர்கள், 2 பேரும் ஆயுதம் ஏந்தியவர்கள். இந்த சாமிஜியை இதற்கு முன்பு 8 முறை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. பாம்பு எடுத்து வீசியிருக்காங்க, கத்தி எடுத்து அடிக்க வந்திருக்காங்க பல இடங்கள்ல. ஒவ்வொரு முறையும் தப்பித்திருக்கிறார். ஒரு ஊர்வலத்துக்கு போகும்போது அட்டாக் பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு பெரிய அவருக்கு செக்யூரிட்டி த்ரெட் இருந்த போதிலும் கூட அரசு நிர்வாகம் அவருக்கு சரியான முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொடுக்கவில்லை. கடைசியா ரொம்ப எல்லாரும் சொன்ன பிறகு ஒரே ஒரு செக்யூரிட்டி, ஒரே ஒரு பிசி மட்டும் இருப்பார். அது கடைசியா. அது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கொலை நடந்த அன்றைக்கு அந்த பிசி அவர் இந்த லீவில் அமைச்சிருக்காங்க கவர்மெண்ட். இதெல்லாம் என்ன உள்ளடி வேலைன்னு தெரியாது, யாருமே இல்லை. உள்ள ஏகே பாடிசன் எடுத்துக்கொண்டு உள்ள வந்து ஆசிரம் முழுக்க வந்து சுட்டு கூட இருந்த 4 பேரும் பாவம் செத்து போயிட்டாங்க. அப்படி படுகொலை செய்தார்கள். படுகொலை செய்த பிறகு ஒரு பெரிய ஒரு ரியாக்ஷன். ஏன்னா அந்த மக்கள் அந்த அளவுக்கு தே ஆர் பெனிஃபிட்டட் பை த சுவாமிஜி. அவங்கெல்லாம் சேர்ந்து பெரிய போராட்டம் பண்றாங்க, பல தாக்குதல் நடக்கிறது. இந்த கடைசியா மாவோயிஸ்ட் சேர்ந்த ஒருத்தர் வந்து நான் தான் கொன்றேன்னு வாக்குமூலம் கொடுத்து சரணடைகிறார். அந்த மாவோயிஸ்ட் என்ன சர்ச்சை காப்பாற்றுவதற்காக ஒரு மாவோயிஸ்ட் வந்து சரணடைஞ்சிட்டார், அப்படிதான் பேசிக்கிறாங்க. அதனால அப்படி சர்ச்சு காப்பாற்றப்பட்டதுனால மக்களுக்கு தெரியல யார் பண்ணாங்கன்னு. ஏராளமான சர்ச்சில் தாக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு போச்சுன்னா போப் வந்து அங்க ஐரோப்பால வந்து கண்டன செய்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்தது. அதாவது கொலை செய்யப்பட்டதை யாரும் கண்டிக்கல, ஆமா, அதற்கான எதிர்வினை மட்டும் தான் கண்டிச்சாங்க. இதே போல அதே பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சத்தீஸ்கர் பகுதியில இதே ஒரு கிறிஸ்துவ இதே பாதிரியார் என்ன பண்றாரு, அவங்களாம் வருஷத்துல ஒரு 3 மாசம் வந்து நிலத்தை எதுவும் பண்ண மாட்டாங்க, பயிர் பண்ண மாட்டாங்க, காய போட்டுருவாங்க. அவங்க வந்து நிலம்னு சொல்ல மாட்டாங்க, பூமி தாய், பூமாதா அப்படிதான் மதிப்போட சொல்லுவாங்க. எங்க அம்மா அங்க இருக்கிற கிறிஸ்துவ பாதிரியார் என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து அந்த பீரியட்ல வந்து சர்ச் லேண்ட்ல வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கான், உட்காந்து விவசாயம் பண்ணியிருக்கான். போய் கண்டிச்சிருக்காங்க, எங்க ஊர்ல இது பூமி தாயை வந்து விரதம் இருக்கிற அமைதியா இருக்கிற இடம், நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவன் கேட்கறான், அவங்க அம்மாவுக்கு என்ன மாத விளக்கான்னு கேட்டிருக்கான். இது வந்து நான் நாகரீகமா சொல்றது. இன்னும் மோசமான ஆபாசமான வார்த்தைகள்ல அவன் திட்டிருக்கான். எல்லாம் சேர்ந்து ஓடி வந்து அவனை கதையை முடிச்சிட்டாங்க. அவன் சொன்னது பெருசா தெரியல, எதிர்வினை மட்டுமே வந்து பிரபலப்படுத்தப்பட்டு இன்டர்நேஷனல் லெவலில் ஃபிளேர் அப் ஆச்சு. அப்படிதான் இதிலே பண்ணாங்க. இதே போல இந்த சாமிஜியை பற்றி மிக மோசமாக தரக்குறைவாக ஒரு கம்யூனல், இவர் வந்து மதவெறியை தூண்டுகிறார், கிறிஸ்துவனை எதிர்க்க சொல்லி கொடுத்திருக்காரு, இப்படிலாம் சொல்லி பெரிய அளவுக்கு வந்து இவருக்கு நிந்தனை செய்து அதை முறியடிப்பதற்கு ஆயிரக்கணக்கான சாதிகள் பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதனால கடைசியாக சத்தியம் ஜெயித்திருக்கிறது. ஒரு உண்மையான ஒரு தொண்டு செய்த ஒரு மகானுக்கு உரிய அங்கீகாரத்தை ஒடிசா அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. பாராட்டுதல்கள். ஏன்னா நம்முடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய எக்கோ சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, தெரசான்னு ஒருத்தர் இருந்தாங்க, நோபல் பிரைஸ்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க வந்து சைல்டு டிராஃபிக் பண்ணியிருக்காங்க என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கு. அவங்க என்ன சேவை பண்ணியிருக்காங்களோ அதே போல ஒரு 1000 பங்கு, ₹1 சேவைக்காக செலவு பண்ணாங்கன்னா விளம்பரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. அப்ப அவங்க செஞ்ச சேவையை விட விளம்பரம் தான் அதிகம் பண்ணியிருக்காங்க. அந்த விளம்பரத்தின் மூலமாக உலகம் முழுக்க தன்னை பிம்பப்படுத்தி கொண்ட அந்த அம்மையார் அங்கங்க பணம் வசூல் பண்ணி அந்த பணத்தை முழுக்க வாடிகன் சர்ச்சுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதும் நிரூபணமாயிருக்கிறது. மதமாற்றம் செய்யக்கூடாது என்று மொரார்ஜி தேசாய் இருந்த போது சொன்னதுக்கு, மதமாற்றம் செய்யக்கூடாதுன்னு நான் நாட்டை விட்டு போறேன், என்னுடைய நோக்கம் மதமாற்றத்துக்காக தான் வந்திருக்கிறேன் என்று கைப்பட கடிதம் எழுதியவர் தெரசா. அப்படிப்பட்ட தெரசா பேர்ல தமிழ்நாட்டில் கூட ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. ஒரு மதமாற்ற பேயினே சொல்லுவேன். மனிதத்தன்மையே இல்லாத மதமாற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட ஒரு அம்மையாருக்கு தமிழ்நாட்டிலே யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த நாடு முழுக்க எத்தனை இடத்துல எத்தனை இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு தெரியாது. ஆனால் உண்மையிலே சேவை தெரசாவை விட அதிகமான சேவை செய்கிற சுவாமி சிவானந்தர், பத்தமடை, திருநெல்வேலி, யாருக்கா தெரியுமா? எத்தனை தொழுநோயாளிகள் வந்து பாதுகாத்திருக்கார். அவருடைய தொழுநோயாளிகள், அவருடைய பெனிஃபிஷியரிஸ் பயனாளிகள்ல பாதி பேருக்கு மேல கிட்டத்தட்ட 30 to 40% முஸ்லீம்கள். அந்த மருத்துவமனையில் முஸ்லீம்களுக்கு தனி
மசூதி கட்டி கொடுத்து தொழுக பண்ண சொல்லியிருக்காரு. யார்? மதம் மாத்தல் அவர். ஆனால் அவருடைய சேவை பேசப்படவில்லை. அதை விட குறைவாக சேவை செய்த தெரசா பெருசா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது இந்த ஈகோ சிஸ்டம். அதனால உண்மையான சேவை செய்த ஒரு ஹிந்து துறவிக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது ஒரிசா அரசு. பாராட்டுகிறேன். அதனால ஹிந்து அடையாளங்கள் இந்த நம்ம நாட்டு துரதிருஷ்டம் என்னன்னா, இங்க உள்ள அறிவுஜீவிகள் அந்த தளம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் லெப்டிஸ்ட் தான் இத்தனை நாள் ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி உண்மையான தொண்டு செய்யக்கூடியவர்கள், அது குறிப்பா ஹிந்து சமுதாயத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க அப்படியே அப்புறப்படுத்திடுவாங்க. காங்கிரஸும் சேர்ந்துக்கும் அதில். அதனால சரியான தொண்டுக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. பாராட்டுகிறேன். இது துர்பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இப்பொழுதாவது நடந்திருக்கிறதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். என்னென்னா, தேசிய பாடலாக கருதப்படக்கூடிய வந்தே மாதரம், இந்த பாடலை எப்படி பாடணும், முழு ஸ்டான்ஸாவையும் பாடணும், இது அரசு நிகழ்ச்சிகளில் எப்படி பாடப்படணும் அப்படின்னா வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் காங்கிரஸ் அல்லாத மாநிலங்கள் ஒரு சில இடங்களில் வேண்டுமென்றே இந்த வந்தே மாதரத்தை அவமதிக்கக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி வந்தே மாதரத்தை அவமதிப்பவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க, ஏன்னா அது இந்த தேசத்துடைய தேசிய பாடலாக இருக்கிறதுனால ஒரு மசோதா தாக்கல் பண்ணாங்க. அது ராஜ்யசபாவில் பாஸ் ஆனது, லோக்சபாலையும் இது பாஸ் ஆகிருக்குது. இதற்கு காங்கிரஸ், திமுக அவங்கெல்லாம் கடும் கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது ஒரு பாசிசம், இந்த பாடலை பாடித்தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் திமுகவினர் பேசியிருக்காங்க. அதில் பேசும்பொழுது இந்த நாட்டை துண்டாடியது இரண்டு. ஒன்று பார்த்திங்கன்னா சவார்கர், இன்னொன்று வந்தே மாதரம், ஆர்எஸ்எஸ் அப்படின்லாம் ராசா பேசியிருக்காரு. நாடு துண்டாடுவது, பாகிஸ்தான ஒரு நாடு உருவானதுக்கே சவார்கர் தானே புது விளக்கம்லாம் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நல்ல செய்தி. நீங்கள் சொன்னது போல இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்தே மாதரத்துக்கு உரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வந்தே மாதரத்துக்கு அந்த மரியாதை கொடுக்கப்படாவிட்டால் 3 ஆண்டு சிறை தண்டனை என்கின்ற சட்டமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மசோதா சட்டமாகி இருக்கிறது. இதற்கான விவாதத்தில் கலந்து கொள்ள கூட ஒரு திராணி இல்லாமல், தைரியம் இல்லாமல் ஓடி ஒளிந்து விட்டார் ராகுல் காந்தி. ஏன்னா பேசுறதுக்கு இங்க பாயிண்ட் இருக்கு. வந்தே மாதரத்தை பத்தி பேசினா நிச்சயமாக காந்தி அவர்களையும் நேரு அவர்களையும் விமர்சிக்காமல் இருக்கவே முடியாது. சிறுபான்மையினரை, முஸ்லிம்களை தாஜா செய்வதற்காக வந்தே மாதரம் வெட்டப்பட்டது, தேசிய கொடி வெட்டப்பட்டது, இல்லை வரலாறு. அதனால அந்த டிபேட்லேயே இந்த உண்மை நாட்டு மக்களுக்கு தெரியப்பட்டு, இந்த காலத்தில் இந்த வரலாறு யாருக்கும் தெரியாது. அந்த உண்மையான வரலாறு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல வந்தே மாதரம் என்பது நம்முடைய தேசத்தினுடைய ஆன்மா. எப்படி இங்க பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம்னு இருக்கும், இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இருக்கும். கிராமத்துக்கு கிராம தேவதைன்னு ஒன்று இருக்கும். ஊர் எல்லைக்கு எல்லை அம்மன்னு இருப்பாங்க. அதே போல இந்த நாட்டுக்கான தெய்வமாக பாரத தாய் என்று சொல்லக்கூடியது வந்தே மாதரம். நம்ம அத்தனை பேருக்கு வேதம், அத்தனை பேருக்குமே வேத மந்திரம் வந்தே மாதரம். அப்படி இருந்ததுனால தான் அந்த வந்தே மாதரம் என்கின்ற ஒற்றை சொல், அதுக்கு என்ன அர்த்தம்னு யாரும் கேட்கல. அது தமிழ் இல்லையே, புரியலையே, யாரும் சொல்லலை. மலையாளத்தை புரியலையே, யாரும் சொல்லலை. அது தமிழோ, தெலுங்கோ, மலையாளமோ, மராத்தியோ, குஜராத்தியோ, அத்தனை பேர் மனசுலையும் தேசத்துக்காக தன்னை தியாகப்படுத்தக்கூடிய அந்த உயர்ந்த எண்ணத்தை வந்தே மாதரம் என்ற ஒற்றை சொல் தூண்டி இருக்கின்றது என்று சொன்னால் அது நாட்டுடைய மந்திர சொல். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மந்திரம் இல்லைங்களா? அந்த வந்தே மாதரம் என்று சொன்னதற்காக துப்பாக்கி குண்டுகளுக்கு தன்னை பலியாக்கி கொண்டார் மராட்டி சேர்ந்த சிறுவர்கள்லாம். எத்தனை பேர் தடியடி தாண்டாங்க. திருப்பூர் குமரன் தமிழ்நாட்டில் வந்தே மாதரம் என்று சொல்லுகிறான், கொடியை தாங்கி பிடிக்கிறான், குண்டடிப்பட்டு இறக்கிறான் இல்லைங்களா? இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கேவலம் அதே வந்தே மாதரத்தை எதிர்த்து அவங்க பேசுறாங்க. வந்தே மாதரம் பகத்சிங் ஆகட்டும், இல்லை தூக்கு மேடையை ஏறி அத்தனை பேர் ஆகட்டும், கடைசியா சாகறதுக்கு முன்னால் வந்தே மாதரம் என்று சொல்லிட்டு தான் செத்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு நாட்டு மக்களை கட்டி பிணைத்த ஒரு பெரிய மந்திரம் வந்தே மாதரம். அதற்கு உரிய மரியாதை இப்போ மோடி அரசு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் பாராட்டுறேன். அது இது பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்த மடம் என்கின்ற நூலில் பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி ஒரு பவானந்தன் ஒரு சாமியார் பாடுற மாதிரி இருக்கும். பாரத தாயை பற்றி பாடுற மாதிரி அந்த பாட்டு வரும். கடைசியாக நாடு முழுக்க அந்த பாட்டு எல்லா மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டு பிரபலமாயிடுச்சு. அதனால் ஒரு நல்ல ஒரு முயற்சி தான் அது.
கனிமொழி அக்கா அந்த மாதிரி வழக்கம் போல திராவிட மாடல்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஈத்துல பேசியிருக்காங்க. ஆனா சட்டமான பிறகு இனிமேல் பேச முடியாது. ஏன்னா நேத்து வரைக்கும் வந்தே மாதரம் மதரசாக்கள் ஹராம். இனிமேல் ஐயோ அது புனிதமான மந்திரம் அவங்களும் சொல்ல போறாங்க. ஏன்னா கையில பிரம்பு எடுத்தா ஹராம் எல்லாம் மாறிடும். அதனால அந்த பிரம்பு என்கின்ற ஒரு 3 ஆண்டு தண்டனையை சட்டமாக நிறைவேற்றியிருக்கிறது மோடி அரசு. அதற்கு பாராட்டுதல். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.